இந்த மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாமே 10,000 ரூபாய்க்குள்ள மொபைல் போன் லான்ச் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேரா தான் லான்ச் பண்றாங்க. அதுலயும் பெரிய பிராண்ட்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்குள்ள கண்டுக்கிறதே கிடையாது. பெரும்பாலும் அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தா ஒரு 12,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய்க்குள்ள தான் அதிகமா லான்ச் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதிகமா கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்குள்ள தான் நிறைய மொபைல் போன்ஸ் வாங்குறதுனால அதுக்குள்ள தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள மொபைல் போன் வாங்கணும் அப்படின்னு என்ன இருக்கும். சோ அவங்களுக்காக 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான 4 மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல நம்ம 4வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Realme Narzo 38. இந்த மொபைல் லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த மொபைல் வந்து இன்னும் பெஸ்டான மொபைலா தான் இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.5 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. IPS LCD டிஸ்ப்ளே தான். அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல டுயல் கேமரா செட்டப் வரும். அதுல பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் கொடுப்பாங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் இருக்குது. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அது போக இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா நிக்கும். அது போக இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. ரொம்ப ரேரா தான் ஸ்டாக் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இதே மொபைல்லயே அந்த 13 மெகாபிக்சலை சேஞ்ச் பண்ணி 50 மெகாபிக்சல் அப்படிங்கிற ஒரு சென்சாரை வச்சு ஒரு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவோட 11,500 ரூபாய்க்கு Realme Narzo 50A அப்படின்னு சேல் பண்றாங்க. அதனால 30A வந்து அவங்க ஸ்டாக் வச்சிக்கிறது கிடையாது. 13 மெகாபிக்சலுக்கும் 50 மெகாபிக்சலுக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு 50A ஆஃபர்ல 10,000 ரூபாய்க்குள்ள கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல 30A ட்ரை பண்ணுங்க. அதுவே பெஸ்டான மொபைலா தான் இருக்கும். அடுத்து நம்ம 3வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Infinix Hot 10s. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.82 இன்ச்ல இங்க வந்து டிஸ்ப்ளே வரும். சோ ஒரு பெரிய டிஸ்ப்ளேல ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இதுவும் IPS LCD டிஸ்ப்ளே தான். HD+ டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz refresh ரேட்டோட வருது. அதுக்கப்புறம் இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலையும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அது போக 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலுக்கு உண்டு. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இதே மொபைல்லயே உங்களுக்கு 6GB RAM தேவைப்பட்டாலும் 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 6+64. அதனால ரொம்ப கம்மியான பிரைஸ்ல 6GB RAM மொபைல் வேணும் அப்படினாலுமே இந்த மொபைலை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க. நீங்க ஏதாவது மொபைல் போன் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம 2வது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் இந்தியன் பிராண்டான Micromax in Note 1. இந்த மொபைலுமே 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள தான் வருது. இங்க வந்து 6.5 இன்ச்ல Full HD+ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இதுவும் IPS LCD டிஸ்ப்ளே தான். அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் இதுல வருது. அதுக்கப்புறம் ஒரு 5+2+2 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதுல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஒரு நல்ல செல்ஃபி கேமரா இருக்கிறது இந்த மொபைல்ல மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த மொபைலின் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G85 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. எல்லா மொபைலுமே அதே ப்ராசஸர்ல தான். அதுல இருக்கிறது தான் நம்ம பெஸ்டாவும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து அதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இது இந்தியன் பிராண்ட். அது போக கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது போக எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் இந்த மொபைல்ல இருக்காது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட இந்தியன் பிராண்ட்ல ஒரு நீட்டான ஸ்டாக் ஆன் ரைட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4+64 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான இந்தியன் பிராண்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Infinix Hot 11s. இருக்கிறதுல எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்ல Full HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz refresh ரேட்டோட வருது. Full HD+ டிஸ்ப்ளேவோட 90 Hz refresh ரேட்டோட இருக்கிற ஒரே மொபைல் நம்ம பார்க்கிறதுல இந்த மொபைல் மட்டும்தான். இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வருது. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் எல்லாமே MediaTek Helio G85 ல இருக்குது. இங்க வந்து G88
அப்படிங்கிற கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. G85க்கும் G88க்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 11000 பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த மொபைல்ல நிறைய டைம் ஆஃபர்ல 9500 வரைக்கும் சேல் பண்றாங்க. சோ 9500 ரூபாய்க்கு G88 ப்ராசஸரோட Full HD+ டிஸ்ப்ளேயோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு நல்ல கேமரா பேக்கோட ஓவராலா ஒரு பெஸ்ட் மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இதை தவிர்த்து மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பெருசா அவங்க 10000 ரூபாய்க்குள்ள நல்ல மொபைல்ஸ் லான்ச் பண்ணல, மொபைலும் லான்ச் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி போக்கோ பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாவே 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எந்த மொபைலுமே அவங்க லான்ச் பண்ணல. ஏன்னா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள பெருசா உங்களுக்கு சேல் இல்லையோ என்னமோ தெரியல. கடைசியா வந்து ரெட்மி 9 பவர் லான்ச் பண்ணாங்க ரெட்மில. அதுக்கப்புறம் போக்கோல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய போக்கோ C3 மொபைல C31 அப்படின்னு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை சேர்த்து அதே மொபைல அப்படியே தான் லான்ச் பண்ணாங்க. மற்றபடி இவங்க ரெண்டு பிராண்டுமே 10000 ரூபாய்க்குள்ள பெருசா மொபைல் லான்ச் பண்ணல. சாம்சங் மொபைலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. சாம்சங்ல நீங்க பெட்டரா வாங்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு F12 M12 வாங்குற மாதிரி இருக்கும். அதுவுமே 11500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் போயிடும். சோ 10000 ரூபாய்க்குள்ள ஒரு சில டைம் ஆஃபர்ல கொடுக்குறாங்க, நீங்க அந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி மோட்டோரோலால லான்ச் பண்ண மொபைல் பார்த்தோம் அப்படின்னா யூனிசாக் ப்ராசஸர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிசாக் ப்ராசஸர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரியல்மிலையும் யூனிசாக் ப்ராசஸர்ல தான் லேட்டஸ்டா 2-3 மொபைல் வந்து 10000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள பெரிய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணாலுமே ரொம்ப ஸ்மார்ட்டான போனை லான்ச் பண்றாங்க, இல்ல பெரிய அளவுல நல்ல ஸ்பெக்ஸோட எதுவுமே லான்ச் பண்றது இல்ல. பார்த்தா இன்ஃபினிக்ஸ் டெக்னோ இவங்க தான் அதிகமா இந்த 10000 ரூபாய்க்குள்ள மொபைல் போன்ஸை தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்றீங்களா, இல்ல கொஞ்சம் பெரிய பிராண்ட் நல்ல மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன பிரைஸ்க்கு உங்களுக்கு டீடைலான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நான் உடனே டீடைலா வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.